அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகுவும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தியெல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சனி ராகு இணைவானது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து நடக்குது. அப்படின்னா என்ன? காதல் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய துன்பம். லவ் பண்றவங்களுக்கு அது சரியா, லவ் பண்ணாதவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, லவ் பண்ணாதவங்களுக்கு திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்படிங்கும்போது குழந்தைகளால் மனவேதனை, உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, அதால உங்களோட ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸ். குழந்தைக்கு பசங்க எதை இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது இல்லாம வேற என்ன நடக்கும்? பூர்வீக சொத்துல தேவையில்லாத வில்லங்கம், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு, அதனால உங்களோட தொழில் ரீதியான அமைப்பு மன நிம்மதி கெட்டு போறதுனால. இது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, ஆழ்மன எண்ணங்களும் 5ஆம் இடம் தான். அப்படின்னா என்ன? தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணுவீங்க, தேவையில்லாதெல்லாம் சிந்தனை பண்ணுவீங்க, ரொம்ப நெகட்டிவா யோசிப்பீங்க. ஸோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா காளி தேவியின் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணும் போதுல எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். சனி ராகு இணைவானது மனசை போட்டு ஒரு குழப்பி ஆழ்மன எண்ணங்களை குழப்பி கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா உங்களை கொண்டு வந்துடும். ஏன்னா ஆழ்மன எண்ணங்கள், அதாவது மனுஷனோட ஆழ்மன எண்ணங்கள் தான் அவனை மொத்தமாவே இயக்கும். அந்த ஆழ்மன எண்ணங்களே இப்ப பாதிக்கப்படுதுங்கும் போதுல கொஞ்சம் உங்க மேல ஒரு ஒன்றும் இல்லை, வெளியில இருக்கிறவங்க உங்களை ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அமைப்பு வரும். இப்படி பண்றாரு, திடீர்னு இப்படி மாறிட்டாரு. பானியன் படத்துல பார்த்துருக்கீங்களா? அம்பியாவும் இருப்பாரு, அணியனாவும் இருப்பாரு. அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி டிப்ரெஷ் பண்ணும். ரொம்ப டிப்ரெஷனுக்கு போவீங்க. எதையுமே ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிக்கிறனால தான் டிப்ரெஷனு. யோசிக்காம நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கணும்னு வச்சாங்களேன், டிப்ரெஷனே வராது. ஆனா உங்களுக்கு இந்த நேரம் தூக்கமும் வராது. சனி ராகு சுக்கிரன் வக்ரமாகி இணையும் போதெல்லாம் அந்த 50 நாள் ரொம்ப எல்லாத்துலயும் ரொம்ப இது பண்ணுவீங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் போயிடும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து அடுத்த சுக்கிரன் எங்கே போவாரு? 6ஆம் இடத்துக்கு போவாரு அந்த 60 நாள்ல. ஸோ 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்து வேலை 12ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வரும்போதுல அந்த தூக்கம் சார்ந்த அமைப்பு சற்று பாதிக்கப்படும். ஏன்னா சூரியன் அங்கே உச்சமாவாரு, சுக்கிரனுக்கு அங்கே நீர்த்தன்மை உள்ள கிரகங்கிறனால நீர் கெட்டு போகும். அதிகமா தண்ணியை குடிங்க, அந்த பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறையும். அதாவது இப்ப சொல்லல, சனி ராகு இணைஞ்சிருக்கு இந்த நேரத்துல சொல்ல, சித்திரை மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் தண்ணி தாகம் வந்து அதிகமா தண்ணி குடிப்பீங்க, அது வேற கான்செப்ட். இது கொஞ்ச நாளைக்கு எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்துலயும் சரி, பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பும் சரி, லவ் சார்ந்த அமைப்பும் சரி, எல்லாம் நடக்கட்டும்னு வேடிக்கை பாருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, ராகு 11ஆம் பார்வையா பார்க்குது. மனைவியின் உடல்நிலை கவனம், நண்பர்களின் உடல்நிலை கவனம், கூட்டாளிகள் தொழில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கை. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க,
அவங்க பாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வரனால மொத்த வேலையை நீங்க பாக்குற மாதிரி அமைப்பு. 11ஆம் இடத்தை சனி ராகும் பாக்குது. அப்ப சேர்த்து வைக்கிற இடங்கள் பாதிக்கும். சேர்த்து வைக்கிற இடங்கள் பாதிக்கும். சோ இது எப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பு. நட்சத்திர ரீதியாகவும் பலன் இருக்கு. இப்ப சேர்த்து வைக்கிற இடம் வந்து எல்லாருக்குமா பாதிப்பு வருமா? உதாரணத்துக்கு குருவோட வீட்டுலதான் எல்லா கிரகங்களும் இணையுது. அப்ப குருவுக்கு பாதிப்பு வரும். சனி ராகு இணையுது, சனி ராகுவோட இணையறனால அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு வராது. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது பாதிப்பு வராது. விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான், விருச்சிக ராசியை பொறுத்தவரை விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பாதிப்பு. மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பா இருக்காது, பாசிட்டிவா இயங்க பார்க்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் பொதுவாகவே சனி ராகு 7ஆம் இடத்தை பார்க்கும் போதுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. 11ஆம் இடத்தை பார்க்கறனால என்ன ஆகும்? அந்த 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பை கொடுக்கும். அப்படி கொடுத்தாதானே மனைவியை விட்டு நிரந்தரமா பிரியறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய முடியும். அப்படி கொடுத்தாதானே 11ஆம் இடம் கல்யாணமே வேண்டாம், 2ஆம் திருமணமும் வேண்டாம், அப்படி இவள் 2ஆம் திருமணம் பண்ணிட்டது பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணும். அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணும். லவ் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், இல்ல தேவைக்கு அதிகமான விஷயம் ஏதாவது இருக்கட்டும், கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆனா அது ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிடும் உங்களை. உங்க மனதளவுல ரொம்ப உங்களை வேதனைப்படுத்திடும். கிடைக்குதுங்கிறதுக்காண்டி ஒரே அடியா எதையும் பண்ணிக்காதீங்க. அதுக்குன்னு எதையும் வேண்டான்னு சொல்ல வேண்டாம். தேவைக்கு பயன்படுத்திக்கங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாம நீங்க பயன்படுத்தும் போது அது எங்கே கொண்டு போய் விடும்? தலைகீழா நிக்க வைக்கும். தலைகீழா நின்று கடைசியில தலைகீழா நிக்க முடியாது யாராலையும் ரொம்ப நேரத்துக்கு. அப்ப திரும்பவும் நேருக்கு போதுல என்னடா அப்ப இப்படி சொன்னாங்க இப்ப இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதாவது உங்களுக்கு நான் நெகட்டிவா சொல்லல, அளவுக்கு மீறி கிடைக்கிறனால உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தையின் உடல்நிலை கவனம். தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கு வரும். ஏன் தந்தையின் உடல்நிலை? ஒரு ராசிக்கு 9ஆம் அதிபதியான கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு 9ஆம் இடம். அது பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது 9ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடம். ஸோ அப்படிங்கும்போது தந்தையின் வர்க்கத்தினருக்கு இல்ல தந்தைக்கு பாதிப்பு இல்ல. ஜனனகால ஜாதகம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு தான் பாதிப்புன்னு வச்சுக்க. தந்தையின் வர்க்கத்தினரால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு. புரிஞ்சிச்சுன்னா? புரியலாம், இன்னொரு வாட்டி சொல்றேன். தந்தையின் வர்க்கத்தினரால் உங்களுக்கு பாதிப்பு நடக்கணும், இல்லையா தந்தையின் வர்க்கத்தினருக்கு பாதிப்பு நடக்கணும். ஏதோ ஒண்ணு, ஏதோ இப்போ ஒண்ணு இல்லை, இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை சொன்னேன், அதனால கூட சண்டை வரலாம்ல, அங்காளி பங்காளி சண்டை, இந்த மாதிரி அமைப்பு. அதுவும் இல்லாம 4ஆம் அதிபதி தான் போய் 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஸோ சொத்து ரிலேட்டடா பிரச்சனை வரலாம். இல்லாட்டி கல்வி ரிலேட்டடா எப்படி? என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான், உன் பையன் மார்க் வாங்கல, இப்படியும் ஒரு சிலர் அடிச்சுக்குவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். மொத்தத்துல அந்த 4-5 எப்படி வேலை செய்துவாரு? படிப்பு, பிள்ளைகளால் ஒரு சிக்கல். அந்த பிள்ளைகளால் நிம்மதி கெடுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது இப்படிதான். 2 பேரும் அண்ணன் தம்பி இருப்பாங்க, என் பையன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், உன் பையன் இவ்வளவுதான் மார்க் வாங்கியிருக்கான், இதனால ஒரு மனவேதனை அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை நிகழும். ஸோ எதுவும் தப்பு இல்லை, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்ப. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்க என்னால முடியல, ஏதாவது சாமி கோயிலுக்கு சொல்லுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், காளியம்மனை வழிபடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. இதை நீங்க முறையா செஞ்சீங்கன்னாவே பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்காது. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல், சங்கடங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அனுபவத்தை கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கொடுக்கும் இந்த சனி ராகு சேர்க்கை. மற்ற 12 ராசிகளையும் விருச்சிக ராசியினருக்குத்தான் இந்த சனி ராகு சேர்க்கையானது ஒரு அனுபவம் சார்ந்த அமைப்புல, அதாவது எதுவுமே லிமிட்டா இருக்கணும், லிமிட்டா கிராஸ் பண்ணி போயிருச்சுன்னா அது நமக்கு பாதிப்பு தான் அப்படிங்கிறத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அனுபவம் சார்ந்த அமைப்பை நல்ல முறையில கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குமே வெளிநாட்டுல நல்ல எல்லாமே கிடைக்கும், சகலமும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், அடுத்தடுத்துன்னு வரும், வாழ்க்கை முன்னேறதுக்கான சூழ்நிலை நடக்கும். ஆனா அப்படி வரும்போதுல உங்களுக்கு எப்படி மனநிலை மாறும் தெரியுமா? இவ்வளவு தூரம் நம்ம பெருமையா இருந்து நம்ம ஊர்ல அதை பண்ணிக்க முடியலையே. பாருங்க, மனுஷனுக்கு வசதி வந்தா மனசு வந்து
இப்படி குழப்புங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நடக்கும். எல்லா வகையிலையும் சாதகமா நடக்கும். ஆனா அது ஒரு குழப்பி தலையை தொங்க போட வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில உண்டாக்கும். எல்லாமே நல்ல முறையில அமைஞ்சும் உங்களை அதை வந்து ஒரு குழப்பம், மனக்குழப்பம். அதுதான் 5ஆம் இடத்துல பாதிக்குது. 5ஆம் இடத்துல சனி ராகு வருது, அப்படி வரும் இப்படி வரும் எல்லாம் கலப்புவாங்க. பாதிப்பு வரல, சாதகமான தன்மை தான். ஆனாலும் மனக்குழப்பத்தால் எல்லாமே நினைப்பீங்க, உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். மற்றபடி எந்த இதுவும் பெரிய லெவல்ல நெகட்டிவ்க்கு இங்கே வேலை இல்லை. குழந்தைகள் சார்ந்த அமைப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மனசை ரொம்ப அலைபாய விடாதீங்க. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள் தொழில் ஸ்தானத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் ரொம்ப நம்பக்கூடாது. அதே மாதிரி இந்த வெளிநாடு சார்ந்த அமைப்புல விசாக நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே கிடைச்சிடும். வீடு கட்டுறது இந்த 60 நாள்ல வந்து எல்லாம் கிடைச்சோம்னா என்ன, வீடு கட்டணும் சார்ந்த அமைப்புக்கு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இடம் கிடைக்கும், பூமிக்கு பாக்கியம் கிடைக்கும். வீடே கட்டிட முடியாது, பூமி பாக்கியம் கிடைக்கும். இல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கும். வெளிநாட்டுல இருக்கும் பட்சம் உள்ளூர்ல இருந்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகி எல்லாத்தையும் பண்ணிக்குவீங்க. கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும்தான் அது. அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 2 பலன். ஒண்ணு, சகல சௌக்கியமும் கிடைக்கும், ஒரு பக்கம் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அதே இதுதான் 2 பலன். எல்லாமே கிடைக்கும், ஆனா இன்னொரு பக்கம் எல்லாமே ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு நடுநிலையில இருப்பீங்க. லாபமும் இல்லை நட்டமும் இல்லைம்பாங்கல்ல. இந்த 60 நாளும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்க ராசியாதிபதியோட ராகு இணையறனால பெரிய ஆளா உங்களை பிம்பம் காமிக்கணும். அப்படி ஒரு தர்மவான் தனவான் அப்படி இப்படி ஆச்சா உச்சான் பில்டப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். ஆனா இது எப்படி கிடைக்குதோ, தனவான் தர்மவான்ங்கிற பேரு ஈஸியா கிடைக்காது. செலவு பண்ண தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ரொம்ப செய்யற சூழ்நிலையில நீங்க மாட்டிக்குவீங்க. செய்யணும், இந்த நேரத்துல நீங்க செய்யணுங்கிற அமைப்புல இருக்கும். இல்லாட்டி வேற எப்படி இருக்கும், ஊரை விட்டு வெளியில போய் எல்லாம் எங்கே போனாலும் அதான் 50-50, நல்லதும் இருக்கும், வரவும் இருக்கும், செலவும் இருக்கும் அப்படிங்கிற உள்ள கணக்குல உங்களுக்கு இந்த நேரத்துல ஓடும். இது அதாவது இந்த நேரம்னா என்ன, மார்ச் 29 இருந்து மே 18 வரையும் எல்லாமே ஒரு நடுநிலை வகித்து கொண்டு வருவீங்க. அதை பத்தி ஒரு பாதிப்பு இல்லை. அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள். திருமணம் சார்ந்த அமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா தேவையில்லாம போன் பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. 2 மாசத்துல மேரேஜ் ஆகுமான்னு கேட்டா உங்களுக்கு நடக்குங்க. தேவையில்லாம போன் பேசுறது மட்டும் வச்சுக்க கூடாது. டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி அமைப்பா இருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. இடையில கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அது பாட்டுக்கு நான் சொல்ல விரும்பல, அது நடக்கிற மாதிரி நடக்கும். சரியா? அது இல்லாம மற்றபடி எதுவும் நல்ல விஷயங்களா இருக்கான தொழில் சார்ந்த அமைப்புல நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு ஆள் வச்சு பாக்குற மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும். வேலைக்கு ஆள் வச்சு பெரிய மைனர் மாதிரி தொழில் அமையறதுக்கு உண்டான சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்றம் சார்ந்த அமைப்பு தான் இருக்கக்கூடிய, இறக்கத்துக்கு வேலை இல்லை. பாருங்க, விசாக நட்சத்திரத்துக்கு கவனம், அனுஷ நட்சத்திரத்துக்காருக்கு 50-50. கேட்ட நட்சத்திரக்காரருக்கு பரவாயில்ல, ஒரு 75% எந்த பாதிப்பும் இல்லாம நீட்டா வரும். சனி ராகு இணைவு உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல ஆழ்மனம் சார்ந்த, இல்ல பிள்ளைகளும் கரெக்டா இருக்கும், ஆழ்மனம் சார்ந்த அமைப்புல கவனமா இருக்கணும். சரியா? அதை மட்டும் ஒண்ணு இல்ல, ஒரு மெடிடேஷன் இருக்க கத்துக்கங்க. இல்லாட்டி காளி தேவியை வழிபடுங்க. இது 2 பண்ண போதும். இல்ல அனுமாரை வழிபடுங்க. உங்களுக்கு உரிய உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், புதனுக்கு தேவதை வந்து பெருமாள், பெருமாளுக்கு வந்து சேவனா இருந்தவர் தான் அனுமார். அப்ப அனுமார் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.